வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொட்டீன் ஒர்க் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். வேலைலாம் இருந்தது தாங்க, வேலை இல்லாமல்லாம் எல்லாம் எப்போதும் போது எனக்கு காலையில் வேலை இருந்தது. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தாங்க எழுந்தேன். ஒரு 5:30 போல் தான் எழுந்தேன். ஏன்னா நான் என்னென்ன சமைக்க போகிறேன்னு சொல்லி நேற்றே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் வாங்கிட்டு கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம காலையில் செஞ்சுக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லைன்னு சொல்லிட்டு பொறுமையாக தான் எழுந்து வந்தேன். 5:30 போல் எழுந்து வந்தால் கொஞ்சம் வெளிச்சம் வந்திருந்தது. சரி, வந்த உடனே நம்ம எப்பயுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு தானே வரும். ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு பாலை போட்டாச்சு, ஒரு பக்கம் சாதமும் வடிச்சாச்சு. காலையில் சாதமே சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் சாதம். நேற்று சமைச்ச எல்லாமே காலி ஆகிடுச்சு. நேற்று நான் ஒரு பிளானில் கடைக்கு போனேன். ஆனால் நடந்தது வேறு ஒன்று. ஆனால் அதுக்கப்புறமா இவர் முடி கட் பண்ண சொல்ல போயிட்டு நான் கேட்டதெல்லாம் வாங்கிட்டு கொடுத்துட்டாரு. மதியத்துக்கு மேலே வாங்கினதுனால நேற்று என்னால் எதுவுமே செய்ய முடியல. அதனால் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இன்றைக்கி நெத்திலி குழம்பு வச்சுட்டு கணவாய் தொக்கு தான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் வரும். எப்பொழுதும் போல் சுட சாதம் வடிச்சிட்டு பால் காய்ச்சி காஃபியெல்லாம் போட்டு குடிச்சிட்டு பசங்களுக்கு நட்ஸ்லாம் அடித்து குடிச்சிட்டு துணி துவைக்கிற வேலை, கோலம் போடுற வேலைலாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் என்னால் பார்த்தீங்கன்னாக்கா நான் குக்கிங் வீடியோ எடுக்கிறதுனால என்னால் வாசல் பெருக்கி கோலம் போடுறது, செடிக்கு தண்ணி வர்றது, துணி போடுறதுலாம் என்னால் எடுக்க முடியல. வீடு துடைக்கிறது கூட என்னால் எடுக்க முடியல. ஏன்னா காலையிலேயே குக்கிங் வேலை எல்லாத்தையுமே நான் உடனே எடுக்கணும் இல்லையா, ஒரு மொபைலில் தானே எடுக்கிறேன் எல்லாமே. அதனால் சரி டைம் இல்லாதனால சரி நம்ம குக்கிங் வீடியோ எடுத்துக்கலாம், நம்ம சின்ன வேலைகளை மட்டும் தனியாக டைம் இருக்கப்போ எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் சொல்லி அப்படி தான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ரெண்டுமே குக்கிங் ரெசிபி பார்த்திங்கன்னா ரெசிபியாக ஒரு ஷார்ட்ஸில் கண்டிப்பாக பாருங்கள். சூப்பராக செஞ்சுருக்கேன். எப்படி ஈஸியாக செய்யலான்றதை கூட நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நெத்திலி தித்திப்புன்னு ஒன்று தெரியவே தெரியாது. நண்டு தித்திப்பு தான் நிறைய பேருக்கு தெரியும். நெத்திலி தித்திப்பு பண்ணியிருக்கேன். நல்லா பெரிய நெத்திலி கிடச்சிது. அது க்ளீன் பண்ண லேட்டாக இருந்தாலும் இது எதுவுமே செய்ய முடியல. சரி, இன்னைக்கு யூஸ் பண்ணியாச்சு. நல்ல சமையல் தான் இன்றைக்கி. தடபுடலாம் சூப்பரான சமையல் தான். சிம்பிள் சமையல் தான், ஆனால் நல்ல சமையல் தான். எல்லாருக்கும் பிடிச்ச சமையல் தான் செஞ்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சமையல்லாம் முடிச்சுட்டு தான் நான் துணி போட்டேன். கோலம் போட சொல்ல பார்த்திங்கன்னா 5:45 போல் இருக்கும். ஆனால் என்னால் எடுக்க முடியல. நான் நல்லா வெளிச்சம் வந்த பிறகு தான் கோலத்தராமே வீடியோ எடுத்தேன். ஏன்னா நான் தான் சொன்னேன் வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு மொபைலில் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். என்னால் அங்கே குக்கிங் வீடியோ எடுக்க சொல்ல கட் பண்ணிட்டு இங்கே வந்தாக்கா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நானே தான் எல்லாமே பண்ணிக்கணும். வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ண எல்லாமே நானே தான் பண்ணிப்பேன். விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி மட்டும் பசங்க கொஞ்சம் வேலை நிறைய இருக்கிறதால கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணாங்க. பூ அலங்காரம்லாம் கூட என்னோடய பொண்ணு தாங்க அன்றைக்கி பண்ணால். எனக்கு நான் பண்ணலை, நான் பண்ணுறேம்மான்னு சொல்லிட்டு அவங்களா விருப்பப்பட்டு பண்ணாங்க. விநாயகர் சதுர்த்தி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அன்றைக்கி ஃபுல் பார்த்திங்கன்னா குக்கிங் வேலை நான் பார்த்தேன். அலங்கார வேலை எல்லாமே என்னோடய பொண்ணு தான் பார்த்தா. கூட என்னோடய வீட்டுக்காரர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். ஏன்னா வேலை நிறைய இருக்குது, ஒரே ஆள் எவ்வளோ வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு மாலையெல்லாம் கட்டி வச்சிட்டேன் இல்லைங்களா. அதனால் அலங்கார வேலையெல்லாம் அவள் தான் பார்த்தா. நல்லாவே பண்ணியிருந்தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்தது. சூப்பராக பண்ணியிருந்தா. அவ்வளோதாங்க இன்றைக்கி ரொட்டீன் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நான் கண்ணுக்கு செக் பண்ணுறதுக்காக போகிறேன். கண்ணாடி போட்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. பவர் போயிட்டுருக்கு. அதனால் செக்கப்புக்காக போகிறேன் நான். இன்றைக்கி ரொட்டீன் ஒர்க் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் வீடியோ தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப தேங்க்யூ. சந்தோஷம்.